துபாய் வந்த அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வந்துட்டு இங்கனக்குள்ள உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுபோக இப்போதைக்கு இங்கே என்னென்ன வேணும் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்துட்டு ஷாப்பிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் வந்து போட்டுட்டார். டியூட்டி போகல, வியாழக்கிழமை லீவ் போட்டுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி கேக் வந்து கொடுத்துருந்தாங்களா. அதை நைட்டு சாப்பிடல. எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு இந்த ட்ராவல் பண்ணி வந்த டயர்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு சரின்ட்டு சாப்பிட்டேன். அது பயங்கர இனிப்பாக இருந்துச்சு. இந்த பக்ரீத் பண்டிகைக்கு வந்துட்டு இங்கே டென்ட்டு வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த கிரவுண்டு வந்துட்டு ஏதோ வந்து ப்ரோக்ராம் நடந்திருக்கும் போருக்கு அந்த ஸ்டேடியத்தை வந்துட்டு எல்லா லேபர்ஸும் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலே வெயில் வந்து பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன். அவரும் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து போயிட்டார். இப்போ 2 பேரும் கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அன்றைக்கில் வந்துட்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது மால் வந்துட்டு இருக்குது. A to Z எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அங்கே தான் வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சென்னை தமிழ் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே போயிட்டு இட்லி, வடை, சட்னி, சாம்பார் நான் வாங்கிக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பூரி, உருளைக்கிழங்கு வந்து வாங்கினாங்க. பட் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நடந்துகிட்டே வந்துட்டு மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு. வெயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் வேர்க்கவே மாட்டேங்குது. அனல் காற்று வீசிகிட்டே இருக்குது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு கடையாக வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரர் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு செக்ஷனுக்குள்ளே போனோம். பார்த்திங்க அப்படின்னா ஒரே ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. செருப்பு, அதனால் செப்பல், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்துட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே தான் வந்துட்டு ரஃப்யூஸுக்கு வந்துட்டு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரீ சைஸில் வந்துட்டு 2 பேண்ட் வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டீஸு, ஜட்டீஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ட்ரெஸ்ஸு அழகாக க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இங்கே ரேட்டும் வந்துட்டு ரீசனபிளாக வந்து இருந்துச்சு. இது லேபர் ஏரியா அப்படிங்கிறதுனால ரேட்டு வந்துட்டு ரொம்ப ஹையாலாம் வந்துட்டு இல்லை, நார்மல் ரேட்டு தான். ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு மட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோப்பா சாமி, சரியான வெயில். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம். எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஹனிமூனு எந்த மூணும் வந்து போனதில்லை. வீட்டுக்கு மேலே பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் வேணால் பார்த்துருக்கோம் 3. அதுதான் எங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. மற்றபடி அந்த மாதிரி ஹனிமூன் போகிறது அந்த இதெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. லைஃப்பில் வந்துட்டு கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு வர, லீவு கிடைக்கையில ஊருக்கு வர, இப்படி தான் வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி டைமிங் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால வந்தாச்சு. பார்த்திங்க அப்படின்னா அதுவும் செம்ம வெயிலுங்க. வெயிலில் தான் வந்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு கொண்டு வந்துட்டோம். நான் கேட்டேன், இதை கொண்டு போகிறோமே கடைக்கார திட்ட மாட்டாங்களா அப்படின்னு. இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஷாப்லேருந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அதை வேறு தள்ளு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தத்தில் இந்த வெயிலில் வந்து வத்தலாயிரும் போருக்கு, அந்த மாதிரி வெயில் வந்து போட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம். அப்புறம் கீரை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி இல்லை, நாங்கள் 2 பேர் தானே. ப்ளஸ் இங்கே உள்ள சூழ்நிலைகள் வந்துட்டு எனக்கு தெரியாதுல்ல. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் 3 தக்காளி போதும் அப்படின்ட்டு. அப்புறம் 3 தக்காளி வந்து எடுத்துகிட்டு அந்த 3 தக்காளியை தான் வந்துட்டு அந்த 1 வீக்கு வந்துட்டு நாங்கள் வந்து சமைச்சோம். அப்புறம் முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் 2 பேண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த கபோர்டில் வந்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு வந்துட்டு கிளியராக வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கிங் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வியாழக்கிழமை மதியானமே மட்டன் வந்துட்டு 1/2 kg வந்து வாங்கிட்டு வந்திருந்தோமா, சரி அதை வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங்,
ஒருத்தங்க சமைச்சிட்ருக்காங்க. அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போய் சமைக்க முடியும். சரி அவங்க சமைச்சிட்ருக்காங்க, அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்திங்க அப்படின்னா 1 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். காலையில் 9:30க்கு வெளியில் கிளம்பிட்டு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரூம்லேயே நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து சமையலும் முடிச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் போல் தான் நாங்கள் சாப்பிடவே வந்து செஞ்சோம். டயர்டாகி அவர் தூங்கிட்டார். 2வது பயங்கரமாக லேட் ஆயிடுச்சு அன்றைக்கி சமைக்கிறதுக்கு. மார்க்கெட்லாம் போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். சாதம் வந்து வடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கேஜி மட்டன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை வந்து குழம்பு மாதிரி கொஞ்சம் குழம்பாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கீரை வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து பொரியல் வந்து பண்ணிவிட்டு முட்டை வந்து வேக போட்டு அதை அந்த குழம்புலேயே வந்து போட்டு கொதிக்க வச்சுருந்தேன். மட்டன் குழம்பு வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள மட்டன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது. அந்த மட்டனோட எசன்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே.